மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. குணா, மணி 6:50 ஆகுது. எக்ஸாக்டா 7 மணிக்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஆனா புரோகிதர் இன்னும் வராம இருக்காரு. நீ இன்னொரு தடவை கால் பண்ணு. அவருக்கு வேற கால் பண்ணா கோமா பதில் சொல்றாரு விஜய். சரி, போனை போட்டு கொடு, நான் பேசுறேன். ஹலோ, நான் விஜய் பேசுறேன். எங்க வந்துட்டு இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேனா? நான் திரும்ப போயிட்டு இருக்கேன் சார். போய்கிட்டு இருக்கீங்களா? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு வயிறு சரியில்லை, பேதி ஆயிட்டு இருக்கு. அதான் நான் திரும்ப போயிட்டு இருக்கேன். சரி, எப்ப வருவீங்க? வர முடியாது சார், அப்படியே நான் ஹாஸ்பிட்டல் போறேன். என்னங்க சொல்றீங்க? பூஜைக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வயிறு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், சில விஷயம் எல்லாம் நம்ம கையில இல்ல, புரிஞ்சுதா? இயற்கையே நம்ம என்ன சார் செய்ய முடியும்? யோ, உன் பேச்சிலேயே நீ பொய் சொல்றேன்னு தெரியுது. பூஜையை நடத்தி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்கோயேன், நான் உன் வீட்டுக்கே வந்துருவேன். சார், உங்க கோவம் புரியுது, ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வேற யாராவது நீங்க பாத்துக்கங்க. நான் இப்ப போனை வைக்கிறேன், வைங்க. என்ன பிரச்சனைங்க? 7 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கணும். இப்போ வந்து உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லைன்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. வர முடியலன்னு சொல்றாரு. கவுத்துட்டானா? அவன் பேச்சிலே தடுமாற்றம் தெரிஞ்சது. வேற யாரையும் கூட அரேஞ்ச் பண்ண முடியாது. மணி வேற 7 போகுது விஜய். சார், பூமி பூஜை தடப்படக்கூடாது, பெரிய அபசகனம் ஆயிடும். பூமி பூஜை தடப்பட்ட விஷயம் வெளியே தெரிஞ்சா பிளாட் வாங்க யோசிப்பாங்க சார். ஒருத்தர் கூட பிளாட் வாங்க மாட்டாங்க. இங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா? அங்க புரோகிதர் இருந்தா உடனே போய் கூட்டிட்டு வந்துடலாம். கந்தசாமினே, வரீங்களா? பாத்துட்டு வந்துடலாம். காலையில நேரம் சார். அவங்க கோவில பாப்பாங்களா இல்ல நம்ம பூஜைக்கு வருவாங்களா? அவங்க எல்லாம் வரமாட்டாங்க சார். அவங்களுக்குன்னு குரூப் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? உடனே அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியுமா? பக்கத்துல யாராச்சும் இருந்தா உடனே பிடிச்சிடலாம். இன்னும் 10 நிமிஷம் கூட இல்ல நமக்கு. ஏங்க, பூஜை தானே இது, புரோகிதர் தான் பண்ணணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? புரோகிதர் தானே பண்ண முடியும். ஏங்க, பூஜைன்றது என்ன? நாம ஆரம்பிக்கிற இந்த விஷயம் நல்லபடியா முடியணும், அதுக்கு உறுதுணையா இருந்து நடத்தி கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறது தானே. அத சாமி முன்னாடி உட்கார்ந்து பரிசுத்தமான மனசோட விளக்கேத்தி பூ போட்டு மனசார நாமளே செய்யலாம். அதுக்கு மேல யாகம் வளர்க்கறது, தேங்காய் உடைக்கிறது, பூசணிக்காய் உடைக்கிறதெல்லாம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நாமளா உருவாக்கிக்கிட்டோம். இதெல்லாம் நாமளே பண்ணிடலாங்க. புரோகிதர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மல்லி, நீ பண்ணிருவியா? பொண்ணுங்க நாங்க எத்தனை பூஜை பண்றோம், பொண்ணுங்க பண்றதை விட புரோகிதர் பண்ணிடுவாங்களா? அவங்க மந்திரம்லாம் சொல்லுவாங்களே. அந்த மந்திரத்துக்கு சமமான தமிழ் பதிகங்கள் இருக்கு, அத சொல்லலாம். எங்களுக்கு நல்லது செய்ப்பான்னு முழு மனசோட சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலே போதும். சாமியோட அருளும் நம்ம மனுஷங்களோட ஆசீர்வாதமும் இருந்தா எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஓகே மல்லி, நீ உடனே ப்ரொசீட் பண்ணு. நம்ம 7 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கணும். சரிங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா, மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா, இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே, கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா, மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா, இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பவர் என்பவருக்கே, கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. இந்தாங்க. இந்தா. கலசத்துக்கு போட்டுருங்க.
கல்ல வச்சுட்டு போலாமா? வந்துடலாம். இவ்வளவுதாங்க பூஜை. இதுக்கு எதுக்கு புரோகிதர் வரலன்னு வருத்தப்படணும்? பூஜை பண்றதுல ஆள் முக்கியம் இல்ல, ஆத்மார்த்தமா பண்றோமாங்கிறது தான் முக்கியம். என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன். கண்டிப்பா நம்ம வேண்டுதல கடவுள் எடுத்துப்பாரு. மல்லி, நானே பல பூமி பூஜை அட்டன் பண்ணிருக்கேன். ஒரு பூஜை கூட இந்த அளவுக்கு பிரமாதமா இருந்ததே கிடையாது. அசத்திட்ட மல்லி. ஆமா சிஸ்டர், எனக்கே ஆச்சரியம் தாங்கல. ஏதோ ஒரு புரோகிதர் தான் உங்களுக்குள்ள புகுந்து இதெல்லாம் பண்றாரோன்னு நினைச்சேன். ஒரு விஷயமும் மிஸ் பண்ணல மல்லி. எல்லா பூஜையும் பண்ணிட்டீங்க. சூப்பரா இருந்தது. அதுவும் தமிழ் பாட்டெல்லாம் சொல்லிட்டே பண்ண பாத்தியா? பூஜை வேற லெவலு. என்ன கந்தசாமி, எப்படி பூஜை பண்ணாங்க? சார் ரொம்ப நல்லா பண்ணாங்க சார். நானே அசந்துட்டேன். இந்த பூஜை தான் உண்மையான பூஜை. பிளாட் சேல்னு அனௌன்ஸ் பண்ண உடனே பிளாட்ல எப்படி சேல் ஆகுதுன்னு பாரு. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா புக்கிங் ஓபன் பண்ணுங்க. அங்க பூஜை நின்னு போனதும் அந்த ஹாப்பியான நியூஸோட ராஜேஸ்வரிய கூப்பிடலாம்னு நினைச்சா அந்த மல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. ஒரு பூமி பூஜைய யாராவது வைஃப வச்சு நடத்துறதுன்னு முடிவு பண்ணுவானா? bloody idiot. shit. ஈஸியா உன்னை முடிவு பண்ணி இப்ப என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டான். இத நான் எப்படி ராஜேஸ்வரி கிட்ட சொல்ல போறேன்? சொல்லலனாலும் பிரச்சனை ஆகும். திங்க் 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 என்ன பண்ணலாம்? சரி, சொல்லிடுவோம். அதுதான் சரியா இருக்கும். சொல்லுங்க ரகு, எங்க ட்ரீட் வேணும்? இங்க சென்னையில இருக்கிற 7 ஸ்டார் ஹோட்டல்லே ட்ரீட் வேணுமா, இல்ல மும்பை டெல்லின்னு போயிடலாமா? அப்படி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ரகு? நான் அப்படிலாம் பெருசா செலவழிக்க மாட்டேன். ஆனா நான் சந்தோஷப்பட்டா எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் கூட்டிட்டு போவேன், தெரியும்ல? சிங்கப்பூர் எங்கேயாவது போலாமா? நீங்க சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. என்ன நடக்கலையா? ஏன், என்ன சொல்றீங்க? அந்த புரோகிதர் ஸ்பாட்டுக்கே போலன்னு எனக்கு தகவல் வந்துருச்சே. நீங்க பண்ண ஏற்பாடாலதான் அவர் போகலன்ற தகவலும் வந்துருச்சு. இப்போ என்னமோ எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்க? அதெல்லாம் உண்மைதான். புரோகிதர் வரலதான், ஆனா பூமி பூஜை நடந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.